கடல் சார்ந்த உணவுகளில் அதிகமாக எல்லாராலேயும் விரும்பி உண்ணப்படுறது மீன் தான். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பண்ண போகிறது சூப்பரான சாலை மீன் குழம்பு. இது பிடிக்காதவங்க யாரும் டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். மீன் வாங்கின உடனே அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த தேங்காய், வேர்க்கடலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதையும் அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் நாம் சேர்த்து நல்லா கைகளால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பும் காரமும் கூட குறைய இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விடலாம். இப்போ நான் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அளவெல்லாம் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 4 பச்சை மிளகாயை நீட்டாக கீறி அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நாம் இந்த வெங்காயத்தோடையே வதக்கலாம். இது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நம்ம சேர்க்கலாம். இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை வதக்குங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கலாம். இது நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த குழம்பு கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா அதிகமாக வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் அது கொதிக்கட்டும். அந்த காரத்தோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை அதெல்லாம் நல்லா போயிட்டு ஒரு சூப்பரான அரோமா வரும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண மீனை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுருங்க. ரொம்ப சலசலன்னு கொதிக்க விட வேண்டாம். ஒரு 5 to 6 மினிட்ஸில் மீன் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு அரோமா அண்ட் அது நல்ல ஒரு டேஸ்ட்டையும் அது என்ஹான்ஸ் பண்ணும். இந்த சாலை மீனில் நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், புரோட்டீன், B12, விட்டமின் D, B3, B2, கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி பல வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஹார்ட் பேஷண்ட்டு கூட டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வீக்லி 2 தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தய சீரக பொடியை அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சூப்பரான ஒரு வாசத்தை கொடுக்கும். அவ்வளோதாங்க, என்னுடைய ஸ்டைலில் சாலை மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. நாம் இப்போ பிளேட்டிங்க்கு போயிடலாம். இந்த மீனுடைய முழு சத்தம் நமக்கு கிடைக்கணும்னா கட்டாயமாக நம்ம குழம்பு வச்சு தான் சாப்பிடணும். வறுத்த மீனில் நமக்கு அதனுடைய முழு சத்துக்கள் கிடைக்காதுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு, புளி, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் வாசனை சொல்லவே வேண்டாம், வீடே மணக்குதுங்க.
இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் போடுங்க, பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma.